அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் எதை நோக்கி வரும்னா, நம்ம கடந்த காலத்தை பற்றி, இப்படியெல்லாம் நம்ம ஏமாந்துட்டோம், இப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டுட்டோம், நம்மளுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல, இவங்கனால தான் பிரச்சனைன்னு சொல்லி கடந்த காலத்தை பற்றி. அடுத்தது நிகழ்காலத்தில் இப்படியெல்லாம் ஏன் இவர்கள் நடந்து கொள்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சங்கடம் நடக்குது, வேதனை நடக்குது, ஏன் நம்மளை புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது. அடுத்தது எதிர்காலம். நம்ம வாழ்கிறதே நம்மளுடைய பிள்ளைகளுக்காக தான். அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், மற்றவங்க உறவினர்கள் மத்தியில் கம்பேர் பண்ணுவோம். நம்மளுக்கு வர்ற வருமானத்தை வச்சு, நம்ம இருக்கிற செயல்பாடை வச்சு, நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ணி, இவங்களை விட இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நம்ம குடும்பம் இன்னும் முன்னேறலையே, எப்படியாவது முன்னேற்றணும்னு சொல்லி நீங்கள் விடிய விடிய சிந்திக்கிறதும் செயல்படுறதும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சுன்னா, உங்களுக்கு அது வலி வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குது. இந்த மாதிரி தான் உங்களோட சிந்தனை, செயல், எண்ணம் திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மனம் சார்ந்த வலி வருது. அடுத்தது உடல் சார்ந்ததாக கன்வெர்ட் ஆகுது.